அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம விவசாய பொருள் நிறையா இதெல்லாம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் செய்கிறாரு. ஆமாம், இதெல்லாமே நானே அடிப்பேன் சமுட்டி. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம நார்மலாக தேங்காய் இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டுக்காரங்க நிறையா வாங்கிட்டு போவாங்க. தேங்காய், இளநீ, நொங்கு டமார்னு அடிச்சா கீழே வீட்டுக்காரங்க பேசுனாங்கன்னு இதெல்லாம் நிறைய வெளிநாட்டுக்காரங்க கூட வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்ல பண்றது. இது எலிக்கட்டை, இது வந்து வெட்டு சூரி பாருங்க, சுத்தி, இது எல்லாமே கார்டனுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்க இருக்கும். ஆமா, தேங்காய் மட்டை பேக்குறது சூப்பரா இருக்கும். ஒன்று 500, ஒன்று 650. இது எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. முக்காலி நாம செய்யறது தான். முக்காலியும் நல்லா இருக்கும். இதெல்லாம் முறம் கல்லாயத்தகடு. நம்ம எல்லாமே வந்து உங்களுக்கு கருப்பாகாது, வெள்ளையாவே இருக்கும். இது எல்லாமே கல்லாயத்தகடு தான். தகடு வந்து நல்லா இருக்கும். இந்த சாம்பிராணி கரண்டி பாருங்க, நம்ம செய்யறது தான். நல்லா வெயிட்டா நல்லா இருக்கும். இது உங்களுக்கு 120 ரூபா வருது. அருவாள் தேவையானது எல்லாம் காட்டுக்கு மாட்டு தீவனத்துக்கு தேவையான அருவாள்லாம் இருக்கும். கார சட்டி இருக்குங்க, மாடு கட்டுற கம்பி இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு கார்டன்ல வந்து பூந்தட்டி வந்து தோன்றது. ஆமா, கார்டன்ல வந்து ஆமா பூந்தட்டி தோன்றது. அது உங்களுக்கு நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா கிரானைட்ல இடிகள் வச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட் பவுல். இது வந்து ட்ரை ஃப்ரூட், நீங்க வந்து பொடி ஐட்டம் பண்றதுக்கு அருமையா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கரிமா பொடி இந்த மாதிரி காய்கெல்லாம் நீங்கள் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டும் நுணிக்கலாம். இது பெருசு, பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். நிறையா பெருசு போட்டு பண்ணுறது. இது பாருங்கள், ரொம்ப பெருசு. இதுவும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் 1500 ரூபா வருது. நல்லாயிருக்கும். கிரானைட் தான் இது எல்லாமே. இது ஒரு மாடல் இருக்கும். இது பாருங்கள், இது பூஜா மாடலு. இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது பூஜா மாடலு சூப்பராக இருக்கும். இது ரெண்டாவது நார்மல் கல்லும் இருக்கும் பாருங்கள். நார்மல் கல்லு வந்து உங்களுக்கு 80, 100 ரூபா தான். 100 ரூபா. ஆமா, இதெல்லாமே கல்வம் பாருங்க, அந்த கடைசியா கல்வம் இருக்கும். அது கையில எடுத்து கொடுக்குறேன். அதான் கண்ணு, உங்களுக்கு சட்னி அரைக்கலாம், அருமையா இருக்கும். ஆமா, கல்வம். அதுலயே 3 சைஸ் இருக்கு. 7, 8, 10. அம்மி மாதிரியே இன்னைக்கு பாருங்க. அதுதான் நல்லா இருக்கும் சட்னிக்கு. நீங்க 1, 2 நீங்க சட்னி ஆட்டி சாப்பிட்டீங்கன்னா அருமையா இருக்கும். அது நிறைய வாங்குறாங்க. ஆட்டாங்கல்லும் அம்மிக்கல்லும் உள்ள நிறைய இருக்கு. நீங்க இப்ப மேலோட்டமா ஒரு 2 பீஸ் தான் வச்சிருப்பேன். உள்ள நிறைய இருக்கும் பாருங்க. மூடி போட்டது இருக்கும் பாருங்க. மூடி போட்ட உப்பு போட்டு வைக்கிறது, கருங்கல்லுலயே மூடி போட்டது, அதுவும் உங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் கல் ஐட்டமும் வச்சிருக்கோம். ஏன்னா பொண்ணுங்களுக்கு சீருக்கு நிறைய நம்ம ப்ராடக்ட் வாங்குறாங்க. ஏன்னா நம்ம கிட்ட சீருக்கு தான் நிறைய இருக்கு. ஒரு பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா குந்தாணி, உலக்கை, அருவாமனை, தோசைக்கல், இடிகல், இப்படி சீருக்கு வந்து செட்டே நான் வச்சிருக்கிறேன். ஒரு 20,000க்கு எடுத்தாங்கன்னா பொண்ணுங்களுக்கு சீர் செட்டு 10,000க்கு எடுப்பாங்க, 20,000க்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி செட்டு இருக்கு எல்லாமே. அதுக்காக தான் இத்தனை பொருள் எங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணனதே. பொண்ணுங்களுக்கு சீருக்கு வந்தாங்கன்னா திருப்தியா கொடுக்கலாம். ஒரு வீடு பால் காய்ச்சினா எல்லா பொருளும் இருக்கு. ஒரு யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணா கூட இன்னைக்கு இந்த பொருள் தான் எடுத்து கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்றாங்க. நிறைய பிரியாணி பாட்டில் கிஃப்ட் அழகா பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா காய் கட் பண்ற கத்தி. இது எல்லாமே உருக்கத்தி, நல்லா இருக்கும். இது வந்து மற்ற இடத்துல அதிகமா கிடைக்காது. இது கேரளால இருந்து நாங்க வாங்கிட்டு வரோம். நல்லா அடிச்சு நம்ம கேஸ்ட் தான் செய்யறாங்க. அருமையா இருக்கும். இது எல்லாமே அருமையா இருக்கும். கேரளா உருளை கத்தி. இது ரெண்டாவது சின்ன சின்ன பொருள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாருங்க. இது தேங்காய் திருவுறது. இது ஒரு மாடல் தேங்காய் திருவுறது. தேங்காய் திருவுறது நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே நல்லா இருக்கும். ஆமா, இது பாருங்க, இது ஒரு தேங்காய் திருவுறது மாடல் நிறைய இருக்கும். 100 ரூபா, 70 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த காலத்து பொருள் தான். கையே வலிக்காது, நல்லா இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு இது வந்து உசிலம்பட்டி. இது வந்து ஒருத்தர் நல்லா செஞ்சு கொடுப்பாரு. இது உசிலம்பட்டி முறுக்கு. இது குவாலிட்டி. இது வந்து பர்மா தேக்கு. இது தேக்கு. இதோட பீஸ் 2000 ரூபா. பாருங்க, செமையா இருக்கும் திக்னஸ். இதெல்லாம் பெரும்பாலும் எந்த கடையிலயும் நீங்க பெரிய கடையில கூட பார்க்க முடியாது. முறுக்குல இது 2000 ரூபானா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமா, பித்தாளை தேக்கு. பர்மா தேக்கு. கை கொஞ்சம் கூட வலிக்காது. பித்தாளையில வேணா நீங்க பித்தாளையில எடுத்துக்கலாம். இல்ல எங்களுக்கு இரும்புல வேணும்னா நீங்க இரும்புல எடுத்துக்கலாம். இது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இதுலயே 5 பீஸ் உங்களுக்கு இருக்கும். நல்ல இடியாப்பம், முறுக்கு, ஸ்டாரு, குழல் எல்லாமே இருக்கும். இது எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது தான். இருந்தாலும் 1, 2 வாங்கி தான் வச்சுக்கிறோம். இது பாருங்க, நல்லா இருக்கும். இது வெளிநாட்டுக்காரங்க இஞ்சி டீக்கு வாங்கிட்டு போவாங்க. இது நல்லா இருக்கும் உட்டுல. இப்போ இது ஒரு குந்தாணி பாருங்க. இதெல்லாம் ஷோகேஸ்ல கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரு ஸ்கூலுக்கு, ஒரு காலேஜுக்குலாம் வாங்கிட்டு போறாங்க. ஏன்னா இதுதான் குந்தாணின்னு குழந்தைங்களுக்கு தெரியும். அதுக்காக குந்தாணின்னா இப்ப உங்களுக்கு தெரியுதா? தெரியல, என்னன்னு கேக்குறீங்க. இது அந்த காலத்து பொருள். வீட்டுல வச்ச விசேஷம். இதுல நெல்லு குத்துவாங்க. கல்யாணம்னா பிள்ளைங்களுக்கு சீர் கொடுப்பாங்க. ஒரு நல்லதுக்கும் கொடுப்பாங்க, கெட்டதுக்கும் கொடுப்பாங்க, எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. அப்படியா? அந்த மாதிரி இது குந்தாணி இதே வெயிட்டா தான் இருக்கும். அந்த மாதிரி இது உங்களுக்குங்க. இப்ப அடியில பாத்தீங்கன்னா பாருங்க, இது வந்து டேபிள் அட்டாச் தேங்காய் திருவுறது. நல்லா இருக்கும். இது வந்து டேபிள்ல ஃபிட் பண்றது. இப்படி
ஓ டேபிள்ல ஃபிட் பண்ற தேங்காய் திருவி இது உங்களுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு 400 ரூபா வருது. இது எல்லாமே உங்களுக்கு இது கத்தி இந்த மாதிரி பூ இது நாங்க செய்யறது தான் தேங்காய் நோண்டுறது. இது நல்லா கத்தியில இருக்கும். நோண்டுறதுக்கு பதிலா நம்ம இதுல இது பண்ணிக்கிறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தேங்காய் நோண்டுவாங்க. ஹோட்டல் கடைக்காரங்க நிறைய வாங்குவாங்க, வீட்டுக்காரங்களே வாங்குறாங்க. சரி இதெல்லாம் 70 ரூபா தான். இது பூஞ்செடி ஃப்ளவர் கட் பண்றது, ம்ஹும். குண்டு மல்லிப்பூ, தூதுவளை ஜடை இந்த மாதிரி எல்லாம் கட் பண்றதுங்க. இது உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் திருவுறது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. பாருங்க இது வந்து இது ஒரு வகையான தேங்காய் திருவல் அப்படின்னா இப்போ இது புதுசா போட்டிருக்கிறோம். நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது நிறைய இதுவும் கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நீங்க வச்சு ஃபிட் பண்ணிடலாம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்படியே வச்சு நின்னுக்கும். ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அப்படியே நின்னுக்கும். அவ்வளோதான் ஓய் லாக். அவ்வளோதான். இப்படி நீங்க நின்னுகிட்டே நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணா போதும். ஓ லைட்டா வயித்துல அண்டை கொடுத்து சரக்கு 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 வேலை ஈஸியா ஏன்னா முடிச்சிடலாம். நீங்க உட்காந்து எந்திரிக்கிறது சில பேர் டைம் இல்ல, சில பேர் கொஞ்சம் பாடியா இருப்பாங்க, முடியாது, கை கால் வலியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இதை எடுத்துட்டு ஈஸியா பிளேட்ல விழுந்துரும். புரியுது புரியுது. செமையா இருக்கும். இதுவும் நிறைய ஓடுதுங்க. இது நிறைய வாங்குறாங்க. பல்லு பாருங்க, சும்மா லைட்டா இது பண்ணா போதும். உழுவாது, கால் மேல எல்லாம் உழுவாது. நம்ம எடுத்து அப்படி எடுத்துக்கலாம், புஷ் பண்ணா அப்படி புஷ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி இது உங்களுக்கு நல்லா இருக்கும். இது நிறைய வாங்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல். தோசைக்கல் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயன்லேயும் இருக்குது, அயன்லேயும் இருக்குது. தோசைக்கல் சூப்பராக இருக்கும். நம்மக்கிட்ட எல்லாமே சீசன் கல் தான். குவாலிட்டி வச்சுருக்கேன், குவாலிட்டி கம்மியாகவும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயன். ஆமாம், இது சிங்கிள் ஹேண்டிலு. வருது இந்த பீஸு. இதுலேயும் வந்து 3 சைஸ் இருக்குது. 10, 11, 12 3 சைஸ் இருக்குது. இதுலேயே வந்து குவாலிட்டி கேஸ்ட் அயன் வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து பிராண்டடு, செமையா இருக்கும். கையிலே உளிச்சோலாம். வெயிட்டும் கிடையாது. ஆனா பாக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஸ்டிக் மாதிரி இருக்கும். இது ஒரிஜினல் கேஸ்ட் அயன். இது நம்ம சேலம் மாவட்டம் தான் தயாரிப்பு. தயாரிப்பு நான் ஃபேக்டரிக்கு போய் பக்காவா பார்த்து செலெக்ஷன் பண்ணி இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு நிறைய வச்சிருக்கேன். இதுல பனையார கல் எல்லாமே இருக்கு. இந்த ப்ராடக்ட் நிறைய மூவ் ஆகுது. எனக்கு இந்த பிராண்டட் காரத்துக்கு நிறைய மூவ் ஆகுது. நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் வராது, வெயிட் கம்மியா தான் இருக்கு. ஓரளவுக்கு வெயிட். இதை வந்து தூக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் இருக்குது போங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இதுலயே உங்களுக்கு உட்டு ஹேண்டில் இருக்கு பாருங்க, செமையா இருக்கும். இது உட்டு ஹேண்டில் சூப்பரா இருக்கும். இதுலயே உங்களுக்கு பெருசு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இதுவும் உங்களுக்கு இதெல்லாமே அருமையா இருக்கும். இப்ப இந்த மாதிரி நீங்க இது நான் காமிச்சது பூரா அப்ப கேஸ்ட் அயன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அயன். அயனுங்கிறது அந்த காலத்து தண்டவாள திரும்பு. பேப்பர் ரோஸ்ட் கல்லு கண்ணு இதெல்லாம் செமையா இருக்கு. 4.5 கிலோ இருக்கும். ஆனா சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். உடையும் உடையாது, அப்படியே கிடக்கும். ஜெனரேஷன் கிடக்கும். பாத்தீங்கன்னா நம்ம 4.5 கிலோ நல்ல வெயிட்டா இருக்கும். நல்ல வெயிட், சாலிடான வெயிட், நல்லா இருக்கும். நான் வந்து மெலிசான கல்லே போட மாட்டேங்க. என் கடையில எல்லாமே நான் மொத்த கல்லு தான் கொடுப்பேன். ஏன்னா அவங்க மெலிசான கல்லு கொண்டு போனாங்கன்னா சுரண்டிட்டு தான் இருக்கணும், ஊத்த முடியாது. சாதாரண ஒரு ஆம்லேட் கல்லு கூட நான் மொத்தமா தான் போடுவோம். பாருங்க, ஆம்லேட் கல்லு சூப்பரா இருக்குது. இது ஆம்லேட் கல்லு. சின்னதா ஒரு தோசை குழந்தைங்களுக்கு ஊத்தலாம், ஒரு சூப்பரா இருக்கு. இது எல்லாமே நம்ம மேக் பண்றோம். இது எல்லாமே குளோபல் இரும்பு, செமையா இருக்கும். குளோபல் இரும்புங்கிறதே அருமையா இருக்கும். ஸ்கொயர் இருக்கு பாருங்க, ஸ்கொயர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். உங்களுக்கு நம்ம கடைகள் எல்லாம் போடுறாங்கல, வண்டி கடையில, இதுல வந்து ரவா தோசை, மசாலா தோசைக்கு அருமையா இருக்கும். அருமையா தோசை போட்டு அழகா மடிச்சிடலாம். இதுலயே உங்களுக்கு வந்து சைஸ் வரியா இருக்கு. இது வந்து 12க்கு 12, 12க்கு 15 இருக்கும் பாருங்க. இது வந்து 12க்கு 15. இது பாருங்க 12க்கு 15. ஓகே ஓகே. 12க்கு 12, 12க்கு 15, 15க்கு 15. நம்ம ஸ்பெசிஃபிக்கா கஸ்டமைஸ் பண்ணி சைஸ் கட்டாலும் பண்ணிக்கலாம். ஆமா, இது 2 வரைக்கும் தான் கேஸ் அடுப்புல உட்காரும். ஓகே. அதுக்கு மேல இருக்கிறது ஒத்தடுப்பு தான். வீட்டு அடுப்புக்கு செட் ஆகாது. பெரும்பாலும் வீட்டு அடுப்புக்கு நான் வந்து கொடுப்பேங்க, வாங்கிக்கோ, நல்லா இருக்கும் அது. ரெண்டாவது உங்களுக்கு பாருங்க, இதுலயும் இருக்கு ரவுண்ட்ல பிளாட். இது உங்களுக்கு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ரெண்டாவது சப்பாத்தி தவா உட்லயும் வச்சிருக்கேன், சிலிக்கான்லயும் வச்சிருக்கேன். செமையா இருக்கும். இது சப்பாத்திக்கு மட்டும்தான். அதுல நீங்க போட்டீங்கன்னா அது தோசை போட்டா தோசை போட்டுக்கணும், சப்பாத்தி வராது. இது சப்பாத்திக்கு தனியா வச்சுக்கலாம். இது நீங்க வந்து அடை தோசை, இந்த மாதிரி கோதுமை தோசை எல்லாம் ஊத்தலாம். சப்பாத்தி தவாக்கும் தோசை தவாக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. அதே நாங்க போட்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா ரெண்டுமே இப்ப நீங்க இதுலயும் தோசை போடலாம். தோசை வாத்துட்டா தோசை தான் பண்ண முடியும், சப்பாத்தி போடக்கூடாது. சப்பாத்தி போட்டா சப்பாத்தி போட்டுக்கணும். அந்த கல்லுலயும் அப்படிதான், ரெண்டுமே போடலாம். ஆனா நீங்க அந்த வரமாவு போடும்போது கல்லு பிடிச்சிக்கும். மறுக்க நீங்க ஆனியன் அப்ளை பண்ணி, முட்டை அப்ளை பண்ணி அப்புறம் தான் வரும். அதுக்காக நம்ம சப்பாத்திக்கு ஒரு கல்லு, தோசைக்கு ஒரு கல்லு வச்சுட்டா அது சூப்பரா வந்துகிட்டே இருக்கும்.
இதுவும் அருமையா வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து 2 ஒண்ணுல போடாதீங்க. இது பாருங்க நம்ம கடையில சூப்பரான கல்லு பாருங்க, 8 இன்ச் எம்எம் அருமையா இருக்கும். 8 இன்ச்சா? ஆமா. இப்ப நீங்க வரப்பதான் செலக்ஷன் பண்ணாங்க இல்லைங்களா? ஆமா. இவங்களுக்கு இது வந்து மைசூர் போகுது. ஓ, மைசூர் போகுது. இதை செலக்ஷன் பண்ணி வச்சிருந்த கல்லு. ஓகே ஓகே. இது அருமையா இருக்கும். இது வந்து கையிலேயே உளிச்சுடலாம். ஆஃப் பண்ணிட்டு 3 தோசை ஊத்தலாம். ஆஃப் பண்ணிட்டு 3 தோசை. அந்த அளவுக்கு சூடு இருக்கும். அது கல்லு அருமையா இருக்கும். அது இப்ப இது எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். இதுவும் ஒரு வந்து அயன் கல்லு தான். இது ஒரு மாடல் செமையா இருக்கும். இதுவும் எனக்கு பாருங்க எல்லாமே திக்னஸ் இருக்கும். திக்னஸ் இல்லாத கல்லே நான் வச்சிருக்க மாட்டேன். நல்லா இருக்கும். இப்ப சப்பாத்தி தவால் இருந்து எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க தோசைக்கல் அதே மாதிரி 2 காமிச்சீங்கல்ல, என்னென்ன வெரைட்டி சொன்னீங்க? ஒன்னு இரும்பு, அயன் ஒன்னு, கேஸ்ட் அயன் ஒன்னு. இதுல உங்களோட சஜஷன் அது ரெண்டுல எது பெஸ்டா இருக்கும்? நான் வந்து தண்டவாளத்து இரும்பு நிறைய சஜஸ்ட் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா இது வந்து கீழே போட்டா உடையும் தன்மை சீக்கிரம் வந்து. ஆனா ஒவ்வொரு சிலர் உடைக்க மாட்டாங்க. வெயிட் கம்மியா தூக்க முடியாதவங்களுக்கு கேஸ்ட் அயன் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா தண்டவாளத்து இரும்பு எடுத்துக்கிட்டா செமையா இருக்கும். அந்த காலத்து இரும்புங்கிறது தண்டவாளத்து இரும்பு தான். அது திக்னஸா எடுக்கணும். நல்லா கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும். ஆனா நல்லா இருக்கும். அதை எடுத்துக்கிட்டா நீங்க ஊத்திக்கிட்டே இருந்தா அழகா அப்படியே நெவுரும். தோசையே நெவுரும். அடுப்புல வச்சு சூடு பண்ணி நீங்க வந்து ஒரு துணி கொடுக்கும். இது வந்து நீங்க ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து அப்படி லைட்டா அப்படி சூடு வரும். ஆவி பறக்க ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சு தொடச்சிட்டீங்கன்னா அது பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வரும். இது வந்து ஆனா இந்த கிரீமால நமக்கு ஒண்ணும் கெடுதல் இல்ல. கெடுதல் இல்ல. விளக்கண்ணி மஞ்சள் தான் பாருங்க. நீங்க பண்ண அந்த விளக்கண்ணி மஞ்சள் அவங்க பாருங்க மைசூர்காரங்க ஆர்டர் பண்ணிருக்காங்க. அந்த கிரீம் தான் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஓகே ஓகே. அவங்க இத எல்லாமே ஆர்டர். இது எல்லாமே கிரீம் என்ன பிரைஸ்? நிறைய பண்ணனுங்க. இது என்ன பிரைஸ்? இது அதே விலை தான். 280 தான். 280. மஞ்சள் தூள் விளக்கண்ணி தான் உங்களுக்கு. அவ்வளவுதாங்க. வேற எல்லாம் கெமிக்கல்லாம் நம்ம தோசை கல்லுக்கு போட முடியாது. இது எல்லாமே தோசைக்கல் ஐட்டம். பொம்மை. ஜித்தன் படத்துல வர பொம்மை. இது பாருங்க மரப்பாச்சி பொம்மை. இப்ப இன்னைக்கு நவராத்திரி ஸ்டார்ட். நவராத்திரிக்கு நிறைய வைப்பாங்க. அந்த நவராத்திரி அந்த கொலு பொம்மை வச்சு வைப்பாங்க. இந்த நவராத்திரிக்கு தான் அந்த அம்மா கேட்டுச்சுங்க. நெதர்லாண்டுக்காரமா. ஸ்ரீலங்காக்கு அனுப்பிச்சு விட்டேன். இது ஒரு பீஸ் வந்து 9000 ரூபாய் ஜோடி. ஒண்ணு கொடுங்க. ஜோடி 9000 ரூபாய். ஒரிஜினல் கருங்காலி. ஒரிஜினல் கருங்காலி மரப்பாச்சி பொம்மை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஒரு ஜமீன்தார் வீட்டுக்குள்ள, ஒரு ராஜாக்கள் வீட்டுக்குள்ள தான் இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். அவங்க இதை வச்சிருப்பாங்க. இந்த குந்தாணி உலக்க இதெல்லாம் சிலர் பழங்காலத்துக்காரங்க நிறைய பேர் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இன்னைக்கு வாங்குறாங்க. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. நிறைய வாங்குறாங்க. என்ன இதுலயே வந்து சிலை வேணாலும் பண்ணி கொடுப்போம். முருகை சிலை எல்லாமே எங்க ரிலேஷன் ஃபேமிலி ரிலேஷன் சர்க்கிள் தான் எங்க தம்பி தான் செய்யறாங்க. எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செய்யறாங்க. நாங்க எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து விக்கிறோம். நல்லது நல்லது. அதனால நம்ம எல்லாமே இதெல்லாம் வந்து பழங்காலத்து பொருள் தான் இதெல்லாம். அடுத்து பாத்தீங்கன்னா குந்தாணி, உலக்க, மத்து, தயிர் மத்து இது எல்லாமே பழங்காலத்து பொருளுங்க. இது பாருங்க கருங்காலி. ஒரிஜினல் கருங்காலி. இன்னைக்கு நிறைய மாறிட்டாங்க. எல்லாரும் வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு 5 வருஷமா அவ்வளவு கொரியர் போடுறேன். நேர்ல வந்து வாங்குறாங்க. எல்லாம் அந்த காலத்து மாதிரி நல்லது. நல்லா வாங்குறாங்க. எங்களுக்கு தெரியும். எனக்கெல்லாம் தெரியாதுமா, நீங்களே பார்த்து கொடுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க தான் என்கிட்ட அதிகம். அதுக்காக அந்த நம்பிக்கையின் பேர்லயே நல்ல பொருளா நான் கொடுத்துருவேன். நான் சொல்லியே தான் கொடுப்பேன். இது வந்து உங்களுக்கு 5000 ரூபாய் வருது. இந்த கருங்காலி. அதுலயே எங்களுக்கு பித்தாளை பூணு வேணும்னா பாருங்க, பித்தாளை பூணு. உலக்கினாவே வந்து கருங்காலி மரத்துல தான் செய்வீங்க? இல்ல இது வந்து பூஜை ரூம்ல தான் வைக்க முடியும் கருங்காலி. அதுக்காக கோயில்ல வைக்கலாம், கும்பாபிஷேகம்னா வைக்கலாம், பூஜை ரூம்ல வைக்கலாம். அந்த மாதிரி எங்களுக்கு நார்மலா வந்து நீங்க சும்மா விலை அப்படின்னா பாருங்க, இதெல்லாம் கம்மி விலை. இது வந்து 1000 ரூபாய். கருவேலம் 1000 ரூபாய். நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கிடத்து யூஸ் பண்ணலாம். தயிர் மத்து இது 280 ரூபாய். தயிர் மத்துங்கறீங்க உங்க ஹைட்டுக்கு வச்சிருக்கீங்களே? ஆமா, இது கட்டில போட்டு திருப்புவாங்கல்ல. கவுரு வந்து கட்டில போட்டு கவுரு போட்டு திருப்புவாங்க. அந்த காலத்துல பாரு வெண்ணெய் எடுப்பாங்க. கையில எல்லாம் திருப்ப முடியாது, கவுத்துல தான் இது சுத்த முடியும். அதுக்காக என்ன நம்ம இட்டு போசத்துக்கு தான் எங்க நான் கொண்டாங்களோட திருப்புறது. இது எல்லாமே பாருங்க 3 சந்தோமான மாடலு. 3 எது எடுத்தாலும் 1000 ரூபாய் தான். இது வந்து இட்லி சுட்டு போடுறது. இரும்பு அதே காசு தான், மரமும் அதே காசு தான். நம்ம செய்யறதுனால செய்யுது. இது வந்து இட்லி சுட்டு. இது லேசர் கட்டிங் அருமையா இருக்கும். இந்த ஹோல்ஸ் சூப்பரா இருக்கும். இது வந்து மரத்துல. இப்ப பாருங்க, நீங்க சென்னைக்காரங்களுக்கு பேட்டி எடுத்தீங்க இல்லையா? பாருங்க, சென்னையில இருந்து வந்து இதான் எடுத்துருக்காங்க. இதுக்காக தான் வந்திருக்காங்க. இதுக்காக சந்தோமனைக்காக சென்னையில இருந்து வந்திருக்காங்க பாருங்க. இது நல்லா இருக்கும். இது 1000 தான். எடுத்தாலும் 1000 தான் சொல்லிருக்கேன். அது நம்ம பழைய ஸ்டைல் சுத்துறது, டைரக்டா பிரஸ் பண்றது. படி இருக்குங்க. இதெல்லாம் வாங்கி தான் விக்கிறோம். படி, பித்தாளை படி இதெல்லாம் குழந்தைங்க வயசுக்கு வந்தா கேட்பாங்க.
இதெல்லாம் ரேர், ஏதோ ஒண்ணு ரெண்டு எடுப்பாங்க. ஏன்னா இது பெரிய என்ன- குந்தானியா இது? ஆமா பெரிய குந்தானிங்க. Okay. குந்தானி சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. அது நம்ம எங்க வீட்டுக்காரோட தங்கச்சி பையன் தான் செய்யற, அப்படி பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க மரத்துல பாருங்க இது எல்லாமே இருக்கும். பாத்துங்க, பருப்பு மத்தா? பருப்பு மத்து, தயிர் மத்து, உங்களுக்கு இடியாப்ப பிளேட் இது நல்லா இருக்கும். உங்களுக்கு இடியாப்ப பிளேட் காரக்குடி உரல் ரொம்ப சின்னதா இருக்கு. இதுக்குதான் காஞ்சி போயிருங்க, அவ்வளவுதான். ஆஹா. ஒரு தட்டுக்கு கரெக்டா வைப்பேன். ஆஹா. ஓகே ஓகே, அந்த அளவுக்கு. ஆமா இது கரெக்டா இருக்கும். ரொம்ப எல்லாம் பெருசா இருந்தாலும் காஞ்சி போயிடும். ரைட் ரைட். இது கரெக்டா இருக்கும். இது வந்து நாங்க செய்யறது. ஆஹா. இது நாங்க செய்யற முறுக்கு குழம்பு. ஆமா இது நல்லா இருக்கும். உங்களுக்கு 5 கண்ணு, ஆஹா. 3 கண்ணு இருக்கும். ம். ரெண்டாவது ஹோல்ஸ் உள்ளதும் இருக்கும். ஹோல்ஸ்னா நீங்க எத்தனை பிளேட் வேணுமோ அத்தனை பிளேட் நீங்க போட்டுக்கலாம். அக்கா எனக்கு இன்னொரு டவுட். அந்த தோசை டீலாம் இருக்குல்ல, ஆமா நம்ம இது மாதிரி தான் போடலாமா இல்ல எந்த கரண்டி வேணா எந்த கரண்டி வேணாலும் போடலாம். அதே அழகா எந்திரிக்க, நீங்க கரண்டி அழகா எந்திரிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா எந்த கரண்டி இதெல்லாம் எல்லாமே ரெடிமேட் ஹோல்ஸா? மாத்த முடியாதுங்களா? மாத்த முடியல. ரெடிமேடு சாதா ஹோல்ஸும் இருக்குங்க. 5 பிளேட் உள்ளதும் இருக்கு. எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு. சரி சரி சரி, அதான் கேக்குறேன். அந்த அடியில இது மாதிரி போட்டு போட்டு மாத்தி. ஆமா மாத்துறதும் இருக்குங்க. 5 பிளேட் உள்ளதும் இருக்கும். இந்த கரண்டி நீங்க போடலாம், இந்தவும் போடலாம். நீங்க வீட்டுல இரும்பு கரண்டி நான் வச்சிருக்கிறேன் அதுவும் போடலாம், சில்வர் கரண்டியும் போடலாம். இதெல்லாம் மரத்துல. இதெல்லாமே பாருங்க புல்கா இதெல்லாம் இருக்கும். இது பாருங்க மார்பிள்ஸ். இது வந்து நல்லா இருக்கும், செமையா இருக்கும். ஓ இது மார்பிள்ஸா? இது வந்து மார்பிள்ஸ். இது வந்து மாத்திரைக்கும் நாம வீட்டுல இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு நல்லா இருக்கும். மார்பிள்ஸ் சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே. இது வந்து ஒரு பிரைஸ் உங்களுக்கு 750 ரூபா வரும். நல்லா இருக்கும். இதுலயே உங்களுக்கு பெருசு இருக்கு. இப்ப இதெல்லாம் கல்லுல வைக்கிறது எப்பயுமே விசேஷம். பாருங்க தாமரை. இது வந்து இப்படி விளக்கு இப்படி வச்சு கல்லுல வைக்கிறது சூப்பரா இருக்கும். கல்லுல வைக்கிற ஒரு ரெடி வச்சு நீங்க விநாயகர் வீட்டுல பூஜை பண்ணாலும் சிறப்பு. விநாயகர் வச்சிருக்கோம், யானை வச்சிருக்கிறோம். ஜோடி இதெல்லாம் 1500 ரூபா 1500 அந்த மாதிரி ரேஞ்சு. இதெல்லாமே ட்ரை ஃப்ளைன்னு போட்டிருக்காங்க. நான் ட்ரை ஃப்ளையும் இருக்கும். ட்ரை ஃப்ளைனா நீங்க வந்து வெயிட்டா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ரேட் அதிகம் வரும். இதெல்லாம் உங்களுக்கு 1200 ரூபா தான். பாருங்க இதுல என்ன ரேட்டு போட்டிருக்குன்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து பாருங்க ரேட் என்ன போட்டிருக்குன்னா 4000 ரூபா போட்டிருக்கு. 4010. நான் கொடுக்கறது 3000 ரூபா. 1000 ரூபா தள்ளி. இது கம்பெனி ஐட்டம் தான். ஆமா வெயிட்டா தூக்கி பாருங்க. கொடுங்க கொடுங்க. இது வந்து நீங்க ரவை உப்புமா கிச்சடி பாயாசம் இந்த மாதிரி பொருள் பண்றதுக்கு தீயாது நல்லா இருக்கும். அந்த மாதிரி பொருள் இதெல்லாமே. ரெண்டாவது உங்களுக்கு பாருங்க சல்லை கத்தி நிறைய இருக்கும். மேல சல்லையில இழுத்து விடுறது பாருங்க. இதுல வந்து நீங்க ஒண்ணும் இல்ல, மூங்கல் மட்டும் போட்டா போதும். அப்படியே போல்ட்டு மேல தேக்கு மரம். இதுவும் பிளேடு இதுவும் பிளேடு. இது தேக்கு மரத்தையும் இழுத்துக்கலாம். ஆமா அந்த மாதிரி இதெல்லாமே. ஆமா இது எல்லாமே சல்லை கத்திங்க. சல்ல போட்ட லேயரும் வச்சிருக்கோம். அதுவும் நான் காமிக்கிறேன். இதெல்லாம் கட்டிங் போடுங்க. அப்புறம் இதுதான் நீங்க இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலன்னா பாருங்க. இது வந்து பூர்லி. அதாவதுன்னா ஒரு சாய்பாபா போட்டோவோ ஒரு காமாட்சி ஏதோ ஒன்று வச்சு விளக்கு வச்சு சுத்தி பூ போட்டு வியாபார ஸ்தலத்துல வைப்பாங்க. அது இது ஊதுபத்தி ஸ்டாண்டு. இப்ப அவங்க ஒண்ணு சென்னையில இருந்து வந்தீங்க அதுவும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டா? ஊதுபத்தி குத்தி வைக்கிறது. ஓகே ஓகே ஓகே. கல்லுலயே நம்ம இன்னைக்கு தான் பாக்குறோம். டிஃபரண்டா இருக்கு. மாக்கல் அப்படியே அழியாத கிடக்கும். நல்லாவும் இருக்கும். உள்ள கொட்டிரும். இது உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ரெண்டாவது பாருங்க விளக்கு போட்டு வைக்கிறதும் இருக்கும். இதுல வந்து எண்ணெயை ஊத்தி பாருங்க திரி ஹோல்ஸ் எப்படி கல்லுல எப்படி எடுத்துக்கிறாங்க பாருங்க. புரியுது புரியுது. இதுல தண்ணியை ஊத்தி நீங்க பூ போடலாம். இதுலயே உங்களுக்கு பெருசும் இருக்கும். இதெல்லாம் வந்து செமையா இருக்கும். 1500 ரூபா. சூப்பரா இருக்கும். அது கலரா இருக்கு. உங்களுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு. நாங்க வந்து அது பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க. பெயிண்ட் பாக்குறதுக்கு பிராண்டடா இருக்குன்னு பெயிண்ட் பிராண்டடா. அது லுக்கா இருக்கு. நல்ல கலர். லுக்கா பாருங்க இருக்கு. 10 இன்ச் செமையா இருக்கு. இதெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கேஸ்டைன்ல 2 வகைமா வச்சிருக்கேன். ஒன்னு குவாலிட்டி கம்மி, ஒன்னு குவாலிட்டி 2 வகைமா இருக்கு. இப்ப பணியாரக்கல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்மூத் பினிஷிங் நல்லா இருக்கும். இது 7 குழி 9 குழி 12 குழி 14 குழி 4 இருக்கு. இதுல பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்டா தான் இருக்கும். நல்லா இருக்கும். இது சூப்பரா இருக்கும். இதுலயே உங்களுக்கு ரஃப் பினிஷிங் இருக்கு. விலை கம்மியிலயும் இருக்கு. 350 இந்த மாதிரி ரேஞ்சில இருக்கும். பாருங்க அதுவும் காட்டுறேன். இது ரஃப்பும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரஃப் பினிஷிங். இது உங்களுக்கு 850 பாத்தீங்கன்னா ரஃப். இதுக்கு இது 850 தான். இதெல்லாம் கூலி கணக்கு. மாக்கல் மட்டும்தான் குழி கணக்கு. ஏன்னா அது ஹேண்ட்மேட் ஒர்க்கு. இது வந்து காய்ச்சி ஊத்துறது.
இது வந்து உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் பாருங்க. இதுவும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பாத்தீங்களா. பார்த்தாவே தெரியுது பாருங்க. இது நல்லா ஆமா ஃபினிஷிங்கா இருக்கு. ஃபினிஷிங் அது இருக்கும், கொஞ்சம் அப்படியே ஃபினிஷிங் தொடரும். கம்மியா இருக்கும். ஆமா இது வந்து அதனால அங்க விலை கம்மியா கடையில விலை கம்மியா சொல்றாங்க கேக்குறீங்க. அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ரஃப் ஃபினிஷா இருந்தா விலை கம்மி, ஸ்மூத் ஃபினிஷா இருந்தா உங்களுக்கு விலை அதிகம். ரெண்டாவது பாருங்க, எனக்கு புளி பெருசா வேணும், ஜாம்போ கல் வேணும் அப்படிம்பாங்க. இது ஜாம்போ கல் பெருசு, இட்லி சோடு வரும். ஆமா இத்தச்சோடு முன்னாடி இருக்கு. பிளாட்டா இருக்கும். இதை நீங்க தூக்கலாம் முடியாது. தூக்கு. அப்பா. வெயிட்டே இல்ல இல்ல ஆமா ஒன் சரிங்க நீ புடுறா. கை எப்படி நடுக்குதே புடிச்சுக்கடா. ஆமா, புரோட்டா வெயிட். கீழ இருக்குடா. இறக்குது. ஆமா. நடுக்குது பாத்தியா? பா எப்படி இருக்குது நல்ல வெயிட். ஆமா வெயிட். இப்படி இருக்கு கிடையாது. எல்லாமே வெயிட் தான் கிடையாது. இது எல்லாமே வெயிட்டா தான் இருக்கும். ரெண்டாவது இது ஆம்லெட் தான் நல்லா உழைக்கும். வெயிட்டா இருந்தாதான் ஒட்டாத வரும், டேஸ்ட் நல்லா இருக்கும். ஊத்துற எண்ணெய் அப்படியே இருக்கும், ஓ எண்ணெய் இழுக்கவே இழுக்காது. நீங்க ஒரு டிராப் இதுல எல்லாம் அதோட எண்ணெய் யுக்தி. நிறைய. அனுபவம் இந்த அயன்ல பொறுத்த வரைக்கும் எண்ணெய் கொஞ்சமா ஊத்தினா போதும். ஊத்துற எண்ணெய் மேல கொண்டாந்து கொடுக்கும், இழுக்காது. ஆஹா அலுமினியத்துல இழுக்கும், நான்ஸ்டிக்ல ஊத்தவே தேவையில்லை. அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஈயத்துல. இது பாருங்க ஆம்லெட் தவா. இது 550 450. சின்னது வேணா சின்னது எடுத்துக்கோங்க, பெருசு வேணா பெருசு எடுத்துக்கோங்க. இது கேஸ்டைன்னு, இது அயன்ல வெறும் 200 ரூபா. ஓகே ஓகே. இது குழந்தைங்களுக்கு ஒரு பிரெட் ஆம்லெட்டு, ஒரு லெக் பீஸ் இதெல்லாம் போட்டு கொடுக்கலாம், நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கிரில், உங்களுக்கு கிரில் ஃபிஷ் போடுறது. பரவாயில்ல. இதுல கிரில் வந்து கிரில்லுக்கு கிரில் நல்லா இருக்கும். இது நீல மீன் போடலாம், துண்டு பீஸ் 8 மீன் போடலாம். இது ப்ரைஸ் 1000 ரூபா உங்களுக்கு. பாருங்க அடுத்தது 4 ஆப்பம் கொண்டது. ஆப்பம்னா 4 ஆப்பம் ஒரே டைம்ல 4 ஆப்பம் சுட்டு சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். இது வந்து 4 ஆப்பம். நல்லா இருக்கு பல பலன். ஆமா இது வந்து சூர்யா பிராண்டு, செமையா இருக்கும். இது பிராண்டட் 4 ஆப்பம் கொண்டது. எனக்கு பிடிச்சது என்ன தெரியுங்களா, உங்கள்ட்ட எல்லாமே வந்து குவாலிட்டியா இருக்கு. ஆமா அது இல்லாம நீங்க எல்லாத்துக்கும் வந்து உண்மையை சொல்லிடுறீங்க. இது ஆமா, இப்படி இப்படின்னு ஆமா. சொல்லிடுறீங்க. ஏன்னா அது வந்து சில பேருக்கு வந்து யதார்த்தமான ஒரு இதா இருக்கு வீடியோக்குன்னு இல்லாம. என்னன்னா சில பேர் வந்து அயன்லயும் அந்த கல்லுலயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ம், ம். அதுக்காக நாம அதை கொஞ்சம் சொல்லிட்டோம்னா அவங்க கண்டிப்பா வந்து யூஸ் கண்டிப்பா பண்ணி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் நல்லாவும் இருப்பாங்க, உடம்புக்கும் நல்லது. கண்டிப்பா. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ம். இது பாத்தீங்கன்னா தாளிப்பு கரண்டி. இப்ப என் கடையில வந்து எந்த தாளிப்பு கரண்டி 3 மாடல் இருக்கும், 4 மாடல் இருக்கும் பாருங்க. மாடல் 4, பிரைஸ் ஒண்ணுதான், 150 தான். 150 தான். இது விட்டு வேணா விட்டு எடுத்துக்குவாங்க. ஆஹா. இது ஸ்டாண்ட் மாதிரி நிக்குவாங்க, இது எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா இது டப்பா கறி எடுத்துவாங்க. சட்டியில வேணா தாளிச்சு விட்டு அப்படியே அப்படியே ஓட்டலாம். ரசம்லாம் தாளிச்சா செம்ம டேஸ்ட் இருக்கும். எப்பயுமே ரசத்தை இரும்பு கறியில தாளிச்சு பாருங்க, செம்ம டேஸ்ட். கொஞ்சம் நெய்யை ஊற்றி தாளிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இது வந்து 220 ரூபா. இது தாளிப்பு கரண்டி. இதெல்லாம் இதுவும் உங்களுக்கு சின்ன பீஸ் இருக்கு பாருங்க. ஒரு மீன், ஒரு கிரில், ஒரு கிரில், piece. ஒரு பீஸ் லெக் பீஸ். இது வந்து உங்களுக்கு வந்து இது புரட்டாசி மாசம் தான். எனக்கு தானே புரட்டாசி. எனக்கு புரட்டாசி இல்ல. ஸ்மால் கண்ணு சின்னது. சரி. இது வந்து பாத்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க நிறைய வாங்குவாங்க. இது வந்து சப்ஜி பண்றதுக்கு நல்லா இருக்கும். அவங்க பாருங்க காளான் சப்ஜி இந்த மாதிரி ரொட்டிக்கு இது தூக்கவே முடியாது. இதெல்லாம் தூக்கவே முடியாது. நீங்க வேற எனக்கு வேற அப்பப்ப ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க வெயிட்டுக்காக. கை ஜிம்முக்கு போறீங்க, இதே எங்களாட்ட தூக்கி இறக்குனீங்களா போதும், நல்லா இருக்கும். இதுலயே உங்களுக்கு ஸ்மால், இதே வெயிட்டா தான் இருக்கும். நான் காமிக்கிற பொருள் எல்லாமே வெயிட்டா தான் இருக்கும், வெயிட் கம்மி எதுவுமே இருக்காது. ரெண்டாவது இது பாருங்க ஸ்கொயர். இது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு, ஸ்கொயர்லயே நல்லா இருக்கும். ஸ்கில்லெட் பாருங்க, மாடல்ஸ் நிறைய இருக்கு. ஸ்கில்லெட் வுட்லயும் இருக்கும், சிலிக்கான்லயும் இருக்கும். ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப நான் காமிக்கிற பொருள்லாம் ஒரு நார்மல் கேஸ்ட் அயர்ன் தான். குவாலிட்டி ரொம்ப குவாலிட்டி கிடையாது, ஒரு நார்மல் பிராண்டடா இருந்தா கிடையாது. கொஞ்சம் நீங்க செஞ்சோடனே மாத்தணும், இதுலயே விடக்கூடாது. துரு பிடிக்க வாய்ப்பு அதிகம். செஞ்சிடறீங்க, மாத்தி வேற பாத்திரத்துல மாத்திட்டு நீங்க வாஷ் பண்ணிட்டு ஒரு டிராப் எண்ணெய் தடவி வைக்கணும். இல்ல அப்படின்னா துரு பிடிச்சு போயிடும். எண்ணெய் தடவி தான் எப்பவுமே வைக்கணும், சும்மா வைக்க கூடாது. கண்டிப்பா ஒரு 10 குக்கிங் நீங்க ஒரு மாசம் பண்ணிட்டீங்கன்னா கழுவுற மாதிரி இருந்துச்சுன்னா கழுவலாங்க. இதை சுட கூட கழுவலாம். ஆனா நீங்க எண்ணெய் மெயினா தடவி வைக்கணும். என்ன மெயினா கல் சட்டி சுட கழுவ கூடாது. இதை சுட கழுவலாம், எண்ணெய் தடவி வைக்கணும். அது எண்ணெய் தடவ தேவையில்லை. ஆனா ரெண்டு கன்ஃபியூஷன் ஆகிக்குவாங்க. ஆமா இந்த கேஸ் ஸ்டெயின்ல வந்து இது வந்து இப்படிதான் பண்ணணும். எண்ணெய் தடவி வைக்கலைன்னா கருப்பாயிடுச்சுன்னா குழம்பே வைக்க மாட்டாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுதான் சொல்றேன். இது வந்து சூர்யா பிராண்ட் ஆப்பச்சட்டி, சூப்பரா இருக்கும் நம்ம கடையில. இது நிறைய ஓட்டம். இதுக்கு நாங்கள் மூடி இப்போ ஃப்ரீயாக கொடுக்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கோம், மூடி போட்டிருக்கோம். இது நார்மலோட ஆப்பச்சட்டி, கொஞ்சம் ரஃப் ஃபினிஷிங். இது வந்து 450 ரூபா வருது. இப்போ என்ன நான் கடாய் காமிக்கல, கடாய் 4 விதமா இருக்கு, நான் தனியாக காமிக்கிறேன். இப்போ ஸ்கில்லெட் பாருங்க, இது ஸ்கில்லெட்டு, ஹேண்டில் வச்ச ஸ்கில்லெட்டு. இது வந்து ஹேண்டில் இல்லாத ஸ்கில்லெட்டு. எதுங்க இது நீங்க சப்பாத்திக்கு இதாங்க, காளான் கிரேவி, பன்னீர் கிரேவி, சோளா கிரேவி, இந்த மாதிரி தொக்கு ஐட்டம், தக்காளி பஜ்ஜி, இந்த மாதிரிலாம் பண்ணலாம், நல்லா இருக்கும். இது அந்த ஐட்டம். எனக்கு புரோட்டாவா டீயா உங்களுக்கு காட்ட வேணாம்னு சொன்னீங்க.
அடுத்தது பாத்தீங்கன்னா பிரியாணி பாட்டு. இது வந்து நார்மல் பிரியாணி பாட்டு. பிரியாணி ஒண்ணு பிரியாணி 5 லிட்டர் 7 லிட்டர். ஓ இதுவா? ஆமா 5 லிட்டர் 7 லிட்டர். நான் தானே போய் 7 லிட்டர் காமிச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அண்ணாரு போயிட்டார். எடுத்து காமிக்கட்டுமா? ஜூம் பண்ணிடலாம்க்கா. ஜூம் பண்றீங்களா? ஜூம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எக்ஸ்பிளைன் மட்டும் மேல பண்ணுங்க. இருக்கிறதா கீழ இருக்கிறதா? கீழ இருக்கிறது வந்து 2 in 1. அதாவது அடியில மேல் மூடியும் நீங்க தோசையும் ஊத்திக்கலாம், ஃபிஷ்ஷும் பண்ணலாம். ஆஹா. சரி சரி. 7 லிட்டர் 1.5 கிலோ கறி 1.5 கிலோ அரிசி. அது மேல இருக்கிறது பிரியாணி பாட்டு, நார்மல் பிரியாணி பாட்டு. செஞ்ச உடனே மாத்தணுங்க. திரும்ப திரும்ப சொல்றத விட்டுட்டீங்கன்னா கருப்பாயிரும். கருப்பாயிரும். செஞ்ச உடனே மாத்தணும். இந்த இப்ப நான் சொன்னது எல்லாமே மாத்திர பொருள். சரிங்க. வடசட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 பிராண்டட் இருக்கு பாருங்க. 4 மாடல் வச்சிருக்கேன். இததான் அங்க வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ஷார்ட்டா காமிக்கிறதுக்காக வச்சிருக்கிறேன். இது பேர் வந்து அந்த காலத்து இட்லி கடாயும்பாங்க. அந்த காலத்து இட்லி கடாய். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்தது. ஆஹா. அந்த காலத்துல உருக்கு சட்டி வந்தது இதுதான். ஆஹா. கொஞ்சமா எண்ணெய் ஊத்துறீங்க, ஒரு மீனை போடலாம். எண்ணெய் வேஸ்ட் ஆகாதுக்குள்ளே தூக்கி போட்டுடலாம். ஏன்னா சுட்டனே நம்ம சாப்பிடக்கூடாது. அதுக்காக இது மாதிரி கொஞ்சமா பண்ணிக்கலாம். இதுல எல்லாமே பண்ணலாம். ஆப்பமும் ஊத்தலாம். நீங்க உருளைக்கிழங்குலாம் செம்மையா இருக்கும். வெண்டங்காய் அருமையா இருக்கும். வெண்டங்காய் ஒட்டவே ஒட்டாது. சொல்ல சொல்ல பசிக்குது எனக்கு. சாப்பாடு பண்ணி கொடுத்துறேங்க அவங்க. இதுல வந்து 7, 8, 10, 11, 12 5 சைஸ் இருக்கு. இதுல எவ்வளவு பெரிய சைஸ் ஆனாலும் பண்ணி கொடுப்போம். இதுல வந்து பெரிய சைஸ் வரைக்கும் கடைக்காரங்க பாருங்க முறுக்கு பச்சி எல்லாம் போடுவாங்க. 5 லிட்டர் வரைக்கும் இது அவைலபிளா இருக்கும், பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல். இது வந்து பிளாட்டாவும் இருக்கும், டீப்பாவும் இருக்கும். 2 in 1. இதனால அதாவது ஹெவியா மொத்தமா இருக்கு. எல்லாமே ஹெவியா இருக்கும். இதெல்லாம் நீங்க இந்த 12 இன்ச்சா தூக்கவே தூக்க முடியாது. முடியாது. இதுதான் அவங்களும் ரெண்டு செலக்ஷன் பண்ணி வச்சாங்க. ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஸ். இண்டெக்ஸ் பேஸ். இது இண்டெக்ஸ் பேஸ். இதுவும் நல்லா இருக்கும். இதுல பாருங்க 10, 12. இப்போ இதுல என்னன்னா மூணுமே நான் 4மே ஒரே பிரைஸ் தான் கொடுக்குறேன். 12 1200னா இதுவும் 1300 தான், இதுவும் 1300 தான், அதுவும் 1300 தான். ஆஹா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளாட். ஓகே ஓகே ஓகே. இது கொஞ்சம் ஃபிளாட் பிளஸ் டீப். இது வந்து அந்த மண்சட்டில வர டைப்ல ஃபிளாட். இது உங்களுக்கு குழம்புக்கு நல்லா இருக்கும். இதுல ஜிலேபி கூட போடுவாங்க. ஏன்னா சமமா இருக்கிறதுனால ஜிலேபி அதான் அதுவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டீப் கடை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீப். அதாவது குழியா இருக்கும். இண்டெக்ஸ் பேஸ் எல்லாம் வைக்க முடியாது. நல்லா இருக்கும். கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி என்னென்ன இதுலயும் உங்களுக்கு 5 சைஸ் இருக்கும். 5 சைஸ் இருக்கு. ஆமா. இப்ப இந்த வடச்சட்டியில 4 மாடல்ஸ் இருக்கு. இதுதான் அங்க வந்து நான் பிரிச்சு வச்சிருக்கேன். சரி உங்களுக்கு ஒட்டுக்கா காமிக்கணுங்கிறதுக்காக. இப்ப இத்தனை சைஸ் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரஃப் பினிஷிங். ஓகே ஓகே. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஸ்மூத் பினிஷிங் நல்லா இருக்கும். அதாவது பிராண்டட். ஆஹா. பிராண்டட்னா நீங்க மாத்தவே தேவையில்லை. தேவையில்லை. குழம்பு மாத்த தேவையில்லை. நல்லா இருக்கும். இது தடுக்கா பேனுன்னு சொல்லுவாங்க. இது பாருங்க நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு முட்டையை ஊத்தி அப்படியே கரண்டி ஆம்லெட் செமையா அப்படியே. ஓகே. அருமையா இருக்கும். தாளிச்சும் கொட்டலாம். இது 750 750 வருது. இது பாருங்க சாண்ட்விச். ஆஹா. சாண்ட்விச் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கும். கேஸ்டைன்ல சாண்ட்விச் சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது. நல்லா இருக்கும். அடுத்து பாருங்க இதுலயும் நான் வந்து பனையாரக்கல் வச்சிருக்கேன். பாருங்க இதுல வந்து இப்படிதான் வரும். ஆனா அருமையா வரும். இது 1600 900. இதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு அதிகங்க. இருந்தாலும் ஆன்லைன்ல விட கம்மி தான். இது ஆன்லைன்ல விட ரொம்ப கம்மியான ரேட்டு. ஆனா அருமையா வரும். மேனேஜ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். வெயிட்லெஸ். ஓகே. கொஞ்சம் வெயிட் கம்மி. ரொம்ப வெயிட் கம்மி வராது. கொஞ்சம் வெயிட் கம்மி வரும். இப்ப பாத்தீங்கன்னா இது கிரில் வந்து இது பிராண்டட் கிரில். 2 in 1. இந்த பக்கம் கிரில் போட்டுக்கலாம், இந்த பக்கம் தோசை ஊத்திக்கலாம். ஓ சூப்பரா இருக்கும். நல்ல வெயிட். ரெண்டு பக்கம் எரியறனால ஒண்ணும் ஆகாது. கல்லு டேமேஜ் ஆகாது. அது வெயிட்டுங்க. அந்த அளவுக்கு வெயிட் இருக்குது. இது பிராண்டட். பாருங்க சொர சொரன்னு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிராண்டட். இது நல்லா இருக்கும். பிரீமியம். இது அருமையா இருக்கும். அது 2 in 1. ரெண்டாவது மினி ஊத்தாப்பம். இது பிராண்டட். செமையா இருக்கும். இது எல்லாம் நான் காட்டுறது போறேன் 1500 ரூபாய்க்கு மேலதான். 1500 ரூபா. இது உங்களுக்கு சிலிக்கான் ஹேண்டில் இதுல வந்துடும். ஹேண்டில் அவங்களே கொடுத்துருவாங்க. இதுவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நார்மல். இது வந்து கொஞ்சம் ரஃப் பினிஷிங். விலை கம்மி. விலை கம்மியில மினி ஊத்தாப்பம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்லட் வந்து 4 சைஸ் இருக்கு. இதுலயும் உங்களுக்கு இதெல்லாம் மாத்தவே தேவையில்லை. நீங்க குழம்பு வச்சா இதுலயே வைக்கலாம். முன்ன வச்சது நீங்க மாத்தணும். பிளாக் ஆகும். இது மாத்த தேவையில்லை. இதுக்கும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வைக்கணுமா? கழுவுனா இது கழுவுனா ஒரு 2 தடவை அப்ளை பண்ண போதும். யூஸ் பண்ண. ஏன்னா இது பிராண்டட். அவ்வளோக்கா ஒன்றும் ஆகாது. ஒண்ணுமே ஆகாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 சைஸ் இருக்குது. ஒண்ணு இது வந்து 12 இன்ச்சு. இதுவும் சிலிக்கான் ஹேண்டில் கொடுத்துருவாங்க. பாக்ஸ்ல வந்துடும். இது பாருங்க இது 10 இன்ச்சு. இது பாருங்க 8 இன்ச்சு. இது பாருங்க 7 இன்ச்சு. ஓகேவா? 4 சைஸ். இதுலயும் உங்களுக்கு 4 சைஸ் இருக்கு. ரெண்டாவது உட்டு ஹேண்டில் வேணும்னா உட்டு ஹேண்டில். இதுலயும் உங்களுக்கு 4 சைஸ் இருக்கு. இதுவும் நல்லா இருக்கும். உட்டு ஹேண்டிலும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கடாய். இது பாருங்க இது வாக்கு செமையா இருக்கும். இந்த வாக் பேன் வந்து சைனீஸ் ஐட்டம் மட்டும். நல்லா இப்படி பண்ணுவாங்க பாத்தீங்களா? அதே இது பிராண்டட். செமையா இருக்கும். இது 1500 ரூபா வருது. நூடுல்ஸ் இந்த மாதிரி காளான் இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கு அருமையா. புரியுது. அந்த மாதிரி இது 2 சைஸ் இருக்கு. சின்னது இருக்கு, பெருசு இருக்கு.
நீங்க இப்ப வச்சிருக்கிறது எல்லாமே நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி. ஆமா, பெருசு வீட்டுக்கு வேணாலும் கடைக்கு நம்ம கடைக்கு பண்ணிக்கலாம். வேணுது இருக்குங்க. அது ஓகே இருக்கு. ஓகே. இது பாருங்க கடாயில வந்து 3 சைஸ் இருக்கு, 4 சைஸ் இருக்கு கடாயில. இது வந்து கொஞ்சம் கூட கருப்பே ஆகாது. இப்ப ஆஹா. இந்த கடாயெல்லாம் உங்களுக்கு வந்து மாத்தி வைக்கணும். ஓகே. இந்த கடாய் பாருங்க, இந்த கடாய்க்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது வந்து மாத்தி வைக்கணும். இது ஓகே, பாருங்க ஓகே. சொர சொரன்னு இருக்கும், நல்லா இருக்கும் இது. சரி, சரி. இது யூஸ் பண்ண இந்த மாதிரி ஆகும். ம். இது வந்து நல்லா சீசனிங் பண்ணி பக்காவா கொடுக்குறாங்க. 10 மணி நேரம் அவன்ல சீசனிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. செமையா இருக்கும். சீசனிங் வந்து கம்பெனியே பண்ணிதா நீங்க பண்றீங்க? கம்பெனி பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, ஓகே. மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துல இருந்து தான் எடுக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச்சு, இது 8. இதுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா லிட்டு கொடுத்துருவாங்க. ஓ ஓகே. எல்லாத்துக்குமே லிட்டு வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா லிட்டோட வரும் உங்களுக்கு. இப்ப இது லிட்டோட உங்களுக்கு 1800 ரூபா 2000 ரூபா சம்திங். செமையா இருக்கும். இந்த லிட்டு தனியா வாங்கினீங்கன்னா 500 ரூபா, பெரிய பெரிய மால் கடையில வாங்கினீங்கன்னா 500 ரூபா. இப்போ நம்ம லிட்டோட கொடுக்கும்போது பெனிஃபிட் நல்லா இருக்கும். இது எல்லாமே லிட்டோட வரும். 12 இன்ச்சுல இருந்து 8 இன்ச்சு வரைக்கும் லிட்டு தான். அடுத்து பாருங்க, நம்ம கடையில அதிக ஓட்டமே பிரியாணி பாட்டு தான். இந்த பிரியாணி பாட்டு வந்து உங்களுக்கு இது ஆகவே ஆகாது, பிளாக்கே ஆகாது. மாத்தவும் தேவையில்ல, அப்படியே தம்முல வச்சு அப்படியே எடுக்கலாம். செமையா இருக்கும் பாருங்க, சூப்பரா இருக்கு. ரெட் எனாமலும் இருக்கு, பிளாக்கும் இருக்கு. ரெட் எனாமல் வேணா ரெட் எனாமல் கொடுத்துருவோம். இதுல வந்து நீங்க ஒண்ணு போட்டுட்டு 5 நிமிஷத்துல கறி வந்துடும். தம்மு அரிசி போட்டு ஜீரக சம்பாவோ பாஸ்மதியோ போட்ட உடனே ஆஃப் பண்ணிடுறீங்க. இந்த மூடி தான் உங்களுக்கு வெயிட். அப்படியே தம்முக்கு நீங்க அடியில தோசைக்கல் வைக்கணும் அப்படிங்கறதே கிடையாது. செமையா நீங்க வெஜ்ஜும் செய்யலாம். வெஜிடபிள் புலாவ் செய்யலாம், வெண்பொங்கல் செய்யலாம், சாம்பார் சாதம் செய்யலாம், எல்லாமே பண்ணலாம். இது உங்களுக்கு 5 லிட்டரு 4 லிட்டரு 3 லிட்டரு 2 லிட்டரு பாருங்க. 2 லிட்டர் சூப்பரா இருக்கும். 2 லிட்டர்னா அரிசி கணக்குல எவ்வளவு? அரிசி கணக்கு தான். ஒரே ஒரு டம்ளர் அரிசி. ஒரு டம்ளர் அரிசி, சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் அரிசி. ஒரு 2 பேர் இருக்கிறவங்களுக்கு, ஒரு பேச்சுலருங்களுக்கு இது போதும். ஒரு 2 பேர் ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு இது போதும். ஒரு 5 பேத்துக்குன்னா 1 கிலோ ரைஸ். இப்போ இது எல்லாமே கேஸ்டைன் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டேன். இது பூரா அயன். அயன்னா பலகாரத்துக்கு மட்டும்தான். இதுல எல்லாம் குழம்பு வச்சா செட் ஆகாது, பொரிக்கிறதுக்கு மட்டும்தான். இது வந்து டை செட்டிமோ. இது வந்து தலைக்கு வந்து லேடிஸ்க்கு டைக்கு, அதாவது அவிரிப்பொடி மருதாணி பொடி போட்டாங்கன்னா டை ஆயிரும். இது டை செட்டி. அதுக்கெல்லாம் தனியா சட்டி இருக்கா? இரும்புல போட்டாதாங்கன்னு கலருமா? ஓ அப்படியா? இது டை செட்டின்னு நிறைய என்கிட்ட வாங்குவாங்க. நீ எங்கடா அதெல்லாம் பார்த்த? இதுலயும் உங்களுக்கு விலை கம்மி. ஆப்பச்சட்டி இதெல்லாம் வெறும் 200 ரூபா 250 ரூபா. இதுலயும் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிரைஸ் கம்மிலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து லாரிக்காரங்க நிறைய வாங்குவாங்க. ஓ அவங்க அப்படியே போற வழியில இதெல்லாம் ஒரு 250 ரூபா, இது ஒரு 300 ரூபா. இதுலயும் உங்களுக்கு எல்லா மாடல்ஸும் இருக்கும். இதெல்லாமே ஹேண்டில் வச்சு நீங்க இப்ப செஞ்சோன்னு டக்கு டக்குன்னு மாத்திடணும். ஒரு செகண்ட் கூட இதுல விடக்கூடாது. அதெல்லாம் ஒரு செகண்ட் கூட விடக்கூடாது. கடைக்கு தேவையான அனைத்துமே இருக்கு. ஒரு பலகாரம் பெரிய பெரிய கடையில நீங்க ஒரு வடசட்டி, பெரிய வடசட்டி வரைக்கும் இருக்கு. 3 குடம் தண்ணி ஊத்துற வரைக்கும் இருக்கு. அரிகரண்டி இருக்கு, வடி இந்த மாதிரி வடி இருக்கு. எல்லாமே சில்லி போடுற வடி, அரிகரண்டி, பூந்தி கரண்டி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கரண்டி ஐட்டம் நிறைய இருக்குங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம். ரெண்டாவது பாருங்க அருவாமனை, அதை காட்டி பார்க்கணும் பாருங்க. பெரிய பெரிய சட்டி வரைக்கும் இருக்கு பாத்துக்க. இது வந்து அருவாமனை பாருங்க, சில்வர்லயே இருக்கும். இதெல்லாம் வந்து நாம செய்யறது கை வேலை. இது வந்து தனியா தேங்காய் திருவுறது. தேங்காய் திருவுறது வந்து தனியா தேங்காய் திருவுறது. அது வந்து இது இப்படி திருவுறது. இதுதான் நம்ம வீட்ல அதிகம் பாத்துறோம். இது பார்த்தது இது வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு திருவ தெரியாது, கைய கொடுத்துருவாங்க. அதுக்காக அந்த மாதிரி ரைட். ஆமா வீட்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளைங்க எல்லாம் ஹாஸ்டல்ல படிப்பாங்க, குழந்தைங்களுக்கு கேட்பாங்க ஒண்ணு மட்டும் கொடுங்க. அதுக்கு இது மாதிரி வாங்கிட்டா பெட்டர். இதெல்லாம் உடைஞ்சு போயிடும். அப்ப மழையில நனைஞ்சு இதாயிடுச்சு, நாங்க எடுத்து சாணம் புடிச்சு தான் கொடுப்போம். ஆமா சாணம் புடிச்சு தான் எல்லாத்துக்கும் கொடுப்போம். இதுவும் தேங்காய் திருவுறது தான். ராக்கெட் தேங்காய் திருவுறதுமாங்க. இதுலயே ராக்கெட் அடுப்பு இருந்துச்சு, என்கிட்ட வித்துருச்சு. ராக்கெட் அடுப்புனா நீங்க டிராவலிங் போட்டு போகும்போது ராக்கெட் அடுப்பு விறகு ரோட்ல கிடக்கிற குச்சி எடுத்து போட்டு வச்சுட்டீங்கன்னா அது வித்துருச்சு. ராக்கெட் அடுப்பு இருக்கு, கும்மிட்டி அடுப்பு இருக்கு, எல்லாமே வித்துருச்சு. இப்ப சேல்ஸ் இல்ல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க சல்லக்கத்தி லேயர். நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து 3 லேயர் 15 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே 40 அடி, இது 15 அடி 20 அடி அப்படியே போகும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா தோட்டத்துக்கு எல்லாம் சாணி கட்டுத்தறி இழுத்து விடுவாங்க. இது ஒரு சாணி கட்டுத்தறி இழுத்து விடுவாங்க. இது பாருங்க, இது வந்து இழுத்து விடுவாங்க. இது வந்து இந்த பல்லா இருக்கிறது பண்ணுவாங்க. இது எது எடுத்தாலும் 350 ரூபா.
அவ்வளோதான். அப்புறம் மம்முட்டி இருக்குங்க, கடப்பாரை இருக்கு, விவசாயத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே எல்லாமே இருக்கு. இருக்கு நம்மள்ட்ட. எல்லாமே வாங்க உங்களுக்கு சிறப்பா பண்ணி கொடுக்குறோம். அக்கா இது இப்ப டெலிவரி சார்ஜ் பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கா? டெலிவரி சார்ஜ் அவங்களே கொடுத்துருவாங்க. அவங்களே கொடுத்துருவாங்க. நான் வந்து ப்ராடக்ட் மட்டும்தான் பண்றேங்க. ஓகேங்கக்கா. டெலிவரி என்ன வெயிட் வருதோ அதை போட்டு நான் கொடுத்தேன்னா அவங்க கஸ்டமர் பே பண்ணிடுவாங்க. pay எவ்வளவோ அதுக்கு பண்ணிடுவாங்க. உண்டானது கொடுத்துறாங்க. எவ்வளவோ அதுக்கு உண்டானது கொடுத்துருவாங்க. ஓகே. சரி ஓகேங்கக்கா. எனக்கு ரொம்ப பேக்கிங்கே ரொம்ப பாராட்டுவாங்க. சூப்பரா பேக்கிங் பண்ணியிருக்கிறீங்க. அதான் நீங்க அப்படியே சொன்னீங்கல்ல தர்மாக்கோல் போட்டு அப்புறம் இந்த இது ஆமா அக்கி புளியா ஆமா. அப்புறம் ஏதோ இப்ப பேக்கிங் பண்ணுவாங்க பாருங்க, ஒண்ணு பண்ணுவாங்க. சரி. பாக்குறதுன்னா பாருங்க. ஓகே ஓகே. ரொம்ப நன்றிங்கக்கா. இவ்வளவு நேரம் ரொம்ப எங்களுக்கு தெளிவா கொடுத்தீங்க. கண்டிப்பா மக்களும் வாங்குவாங்க. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப நல்லது தானே. இதெல்லாம் நிறைய பேர் தேடிட்டு இருந்திருப்பாங்க. ஆமாங்க. வாங்குவாங்க கண்டிப்பா. நம்பர் இன்னொரு டைம் லாஸ்ட் இன்னொரு டைம் சொல்லிருங்க. பாருங்க, என்னோட நம்பர் பாத்தீங்கன்னா 6369463471. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் சிறப்பா பண்ணி தரேன். நன்றி, வணக்கம். ஓகேங்கக்கா. பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எல்லா பொருளும் வாட்ஸ்அப் பண்றீங்க. நிறைய பேர் ஹாய் போட்டு எல்லாமே பண்ண சொல்றேன். எனக்கு கடையில வர கஸ்டமரும் நான் தான் பார்த்து கரெக்டா கல்ச்சட்டி கொடுக்கணும். மற்ற வியாபாரம் மாதிரி கிடையாதுங்க. கல்ச்சட்டி அவங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் சொல்லி கொடுக்கறதுக்கு டைம் எடுக்கும். அதனால நானே கிட்ட நின்று வரவங்களையும் பார்க்கணும், கொரியரும் பார்க்கணுங்க. அதனால நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டா ஒன் டேக்குள்ள உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன். இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு நீங்க ஒன்றும் வருத்தப்பட ஆமா வேண்டாம். இதெல்லாம் பேக் ஆமா, பண்றது நீங்க பேக் பண்ணி பார்க்கணும். கொடுக்கணும். ஒன் டே இன்னைக்கு கொடுக்குறவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கணும். அதுவும் கிட்ட நின்று நான் தான் பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் உடையும் பொருளுங்க. அதனால வந்து நிறையா பேர் கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு அளவில்லாத வாட்ஸ்அப்பும் வருது, ஃபோன் கால்ஸும் வருது. ஒரு ஆளை மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. அதனால நீங்க ஃபோன் எடுக்கல, வாட்ஸ்அப் பண்ணலன்னு வந்து வருத்தப்பட்டுக்காதீங்க. எப்படி உங்களுக்கு நான் வந்து ரீப்ளேஸ் கொடுத்துருவேன் நான். அதனால நீங்க எதுனாலும் நீங்க பண்ணுங்க. நான் ஒன் டே உங்க டைம் கொடுங்க, பண்ணி கொடுத்துருவேன். அதே மாதிரிங்க கல்ச்சட்டி நீங்க செலெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இமீடியட்டா நீங்க அட்ரஸ் அனுப்பிச்சிட்டீங்கன்னா ஓகேன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஏன்னா கல்ச்சட்டி ஒரு மாடல் ஒன்று தான் கிடைக்கும். ஏன்னா இப்போ ஒரு தோசைக்கல் இந்த மாதிரி நீங்க ஒரு தோசைக்கல் எடுத்தீங்க அப்படின்னா 100 பீஸ் கொடுக்கலாம். இந்த தோசைக்கல்ல நீங்க 100 பீஸ் கேட்டாலும் நான் கொடுக்கலாம். ஆனா கல்ச்சட்டியில ஒரு மாடல்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ஒன்று தான் கொடுக்க முடியும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2400, இது 2400னா 2400ல ஒன்று தான் வரும். இப்போ நீங்க எடுத்து வச்சுட்டு நீங்க கொஞ்சம் எதுவுமே நீங்க கண்டுக்காத ஒரு ரீப்ளேஸ் பண்ணாத விட்டுட்டீங்கன்னா ஒரு 1/2 hour ஒன் டே கூட டைம் எடுத்துக்கங்க. எனக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் எடுத்து வச்சிருவேன். இல்லைன்னா வர கஸ்டமர் இதே தான் வேணும்பாங்க. அப்போ நான் கொரியர்காரங்களுக்கு ரொம்ப வந்து இது பண்ணி கொடுப்பேங்க. ஏன்னா நம்மளை வந்து யூடியூப்ல பார்த்து எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதனால நீங்க வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா 1 hour 2 hour கூட டைம் எடுத்துக்கங்க. ஒன் டேக்குள்ள எனக்கு மெசேஜ் கொடுத்துட்டீங்கன்னா வேணும் வேணாங்கிறது மெசேஜ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவேன்.